ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐயனார் துணை கதையில் சோழன் அவங்க ஓனர்கிட்ட போயிட்டு என்னை மன்னிச்சிருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து அழுவுறாரு. நான் பணம் எடுத்தது தப்பு தானா, ஆனால் நான் அப்படி தப்பு பண்ணோன்னு பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. அவர் காலில் விழுந்த அழுவுறத்தை பார்த்துட்டு அவங்க ஓனருக்கு மனசெல்லாம் இறங்கிடுதுங்க. இறங்கிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப பயங்கரமாக கோவப்பட்ட ஓனர் மன்னிச்சிடுறாரு. சோழா அழாதரா, ஆம்பளை பிள்ளைங்க அழுதா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல, சரி சரி நீ அழாத, நாளைக்கு நீ வேலைக்கு வா அப்படின்றாரு. இல்லைண்ணே, நான் வேலைக்கு வரத்துக்காக இங்கே வந்து நான் உங்ககிட்ட பேசலை, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு சோழன். உடனே எங்கடா அவங்க பொண்டாட்டியும் வந்திருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாண்ணேன்றாங்க. பாவண்டா அந்த பொண்ணு, உனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா, நீ அது நல்லா இருக்கணும், எங்கேயும் அவமானப்படக்கூடாதுன்றதுக்காக இது மாதிரி விஷயத்த பண்ணிட்ட. ஆனால் அது வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது எவ்வளோ அவமானமாக ஆச்சு தெரியுமா, அது பணம் கொடுத்த இடத்துல வாங்கிட்டு வந்தது, அந்த இடத்துல எவ்வளோ அவமானம் பட்டிருக்கோண்டா, உன்னை நம்பி வந்தது அந்த பொண்ணை நல்லா வச்சுக்கடா அப்படின்னு சொல்கிறாரு அவங்க ஓனர். உடனே வந்து சரி நீ இதெல்லாம் மனசில் வச்சுக்காத, நீ வேலைக்கு நாளைக்கு வா, என்ன இனிமேல் உன்னை பார்த்தா நான் ட்ராவை பூட்டி வைப்பேன், பணத்தெல்லாம் பத்திரமா உனக்கு தெரியாமல் வைப்பேன், உன் எதிர்க்க எண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ வேலைக்கு வாடா சோழா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அப்புறம் வர வழியில் நிலாவை பார்த்து சோழன் அழுகுறாருங்க பயங்கரமாக. என்னை மன்னிச்சிருங்க நிலா, இது மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சு நான் பண்ணலை, ஏதோ பண்ணிட்டேன், என்னை நம்பி வந்த பொண்ணை நான் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினச்சேன், அதனால் இது மாதிரி ஒரு பைத்தியக்கார விஷயத்த பண்ணிட்டேன், நான் ஒரு பைத்தியங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அழுகுறாரு. உடனே நிலாவே இது சமாதானம் சொல்கிறாங்க. அழாதீங்க சோழன், யார் தான் இது மாதிரி தப்பு பண்ணலை, இதெல்லாம் சகஜம்தான் சோழன், இனிமேல் எந்த விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் 4 முறை நல்லா யோசித்து பண்ணுங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணி கூப்பிட்டு வராங்க சோழனை. வீட்டில் சேரன் வந்து சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கிறாரு. ஐயோ சாமி, நிலா வந்து இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது, சோழனும் நிலாவும் பிரியக்கூடாது, எப்படியாவது நீ தான்ப்பா அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும், நிலா மன்னிச்சிடணும்ப்பா சோழனை அப்படின்னு சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கிறாரு. வேண்டிகிட்டே இருக்கும்போது பல்லவனும் பாண்டிக்கும் பயமாக இருக்குது, நடேசன் எல்லாருக்கும் பயமாக இருக்குது, நிலா கோவத்தில் வீட்டை விட்டு போயிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா நிலாவும் சோழனும் கூலாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் நிலா சொல்கிறாங்க, என்ன எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா, நீ வேற வரேன்னு சொன்னியா, வீட்டுக்கு இன்னும் வரலையா, அதனால் நாங்கள்லாம் பயந்துட்டோம் அப்படின்றாங்க. ஏன்னா சோழனை வந்து அவங்க ஓனரை பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு போயிருந்தேன், அவங்க ஓனர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டார் சோழன், உடனே அவங்க ஓனர் அப்படியே மாறி போயிட்டாருன்னு மனசு இறங்கி சோழனை நாளைக்கு வேலைக்கு வர சொல்லிட்டாரு, சோழனும் நாளைக்கு வேலைக்கு போவார் அப்படின்றாங்க. உடனே எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்னப்பா நீலா அப்படின்றாங்க. என்னண்ணா எல்லாம் என்னை ஒரு மாதிரி பார்க்குறீங்கன்றாரு. அதுக்கு நடேசன் சொல்கிறாரு, அம்மா என்னம்மா பெரிய அதிசயமாக இருக்குது, நீ இவ்வளோ கூலாக பேசிக்கிட்டு இருக்க, நீ இல்லை கோவப்பட்டு சண்டை போட்டு இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு கிளம்பிடுவேன்னு நாங்கள்லாம் பயத்தில் இருந்தோம், கடைசியில் பார்த்தா நீ இவ்வளோ கூலாக இருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நடேசன். சேரன் நிலா கிட்ட பேசுகிறாரு. நிலா, இன்னைக்கு நீ ரொம்ப பண்ண விஷயம் எல்லாமே பெரிய விஷயம்ப்பா, காலையிலேருந்து நீ அங்கேயும் இங்கேயும் ஓடி போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைஞ்சு திரிஞ்சு ரொம்ப டயர்டாக இருக்கப்பா, எங்களுக்காக இதெல்லாம் செஞ்சப்பா, ரொம்ப சாரிப்பா சோழன் இப்படி பண்ணதுக்கு, சாரி நிலா அப்படின்னு சாரி கேட்குறாரு. உடனே நிலா, இல்லை என்னென்ன எல்லாருமே மாறி மாறி சாரி கேட்டுகிட்டே இருக்கீங்க, என்னென்ன இது மாதிரிலாம் பண்ணுறீங்க, என்னுடைய ட்ராவலே போலீஸ் ஸ்டேஷனில் தானே ஸ்டார்ட் ஆச்சு, அதனால தான் என்னவோ தெரியல அடிக்கடி நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதாக இருக்குது. சரிண்ணே, எனக்கு ரொம்ப தலைவலிக்குதுண்ணே, நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன், எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆக போகிறாங்க. அதுக்கப்புறம் சேரன் போயிட்டு தட்டு கழுவிட்டு இருக்கிறாரு. பாண்டியனும் வந்து தட்டு கழுவ போகிறாரு. ஏன்னா பல்லவன் வந்து பாண்டியன்கிட்ட ஃபீல் பண்ணுறாரு, அண்ணன் வந்து சோழன் அண்ணங்கிட்ட பேசிடுச்சு, ஆனால் என்கிட்ட பேசவே இல்லைன்னு. சரிடா, அண்ணன் ஒரு நாள் பேசண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் கூட போயிட்டு
தட்டு கழுவுறதுக்காக போகிறாரு. அங்கே போயிட்டு அண்ணன் நான் ஒன்று கேட்கட்டுமா அப்படின்னு பாண்டி கேட்குறாரு சேரன் கிட்ட. என்னடா கேளுடா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைண்ணே, இன்னைக்கு சோழன் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு தான். ஆனால் நீ அவனை மன்னிச்சிட்ட, அதே போல் நீ பல்லவனையும் மன்னிச்சு பேசலாம் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே சேரன் பார்க்குறாரு. நாளைக்கு பார்க்கலாம் பொறுத்திருந்து சேரன் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னு. நன்றி. பை பாய்.